உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறைக்குலமே எழுக, இறைக்குலமே எழுக, இறையரசே வருக, இறையரசே வருக. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உயிர்கள் இறை பக்தியில் ஒன்றிக்கும் இடமாக கருதப்படுகின்றது ஆலயம். ஆலயம் என்பது உலகிற்கெல்லாம் அதிபதியான இறைவனின் இல்லமாகவும், மனம் சோர்வடையும் போது புத்துணர்ச்சி அளிக்கும் இடமாகவும், மனம் தேடும் இறைவனை தினந்தோறும் தரிசிக்கும் இடமாகவும் திகழ்கின்றது. நமது பங்கு சிறிய ஆலயமாக இருந்து இன்று பெரிய ஆலயமாக திகழ்கின்றது என்றால் இறைவன் நமக்கு செய்த அற்புதம். 11/5/2015 ஆண்டு அருள் தந்தை SM அருள்ராஜ் அவர்களாலும் நன்கொடையாளர்களாலும் பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பினாலும் ஜபத்தாலும் உருவாக்கப்பட்டு இன்று 10 ஆண்டு நிறைவு விழாவை நன்றியின் விழாவாக கொண்டாட இங்கு நாம் குழுமியிருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் முன்னால் இருந்த அனைத்து பங்கு தந்தையர்களுக்காகவும் மற்றும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எல்லா குடும்பங்களின் நலன்களுக்காகவும் ஜெபிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது சேஸ்ராஜ் குடும்பத்திலே மறித்த குழந்தை தெரசால் வியாகப்பன் ஜெபமாலை உடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக, இருதயராஜ் மரிய நான்சி குடும்ப நன்றி பலியாகவும், நான்சி தனது பிறந்தநாள் நன்றி பலியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடலுடன் சுகம் வேண்டியும், தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், ஒற்றுமைக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாள் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். காரணம் என்ன என்று சொன்னால், பல நாட்கள் நாம் வேண்டி ஜெபித்த, நாம் கனவு கண்ட அந்த கனவு நிறைவேறிய நாள் இந்த நாள். நமக்கு என்று சொல்லி ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. பார்க்கக்கூடியவர்கள் அல்லது இங்கு வரக்கூடியவர்கள் எல்லோருமே அதிசயம் படுகின்ற அளவிற்கு ஒரு சிறிய, அதாவது ஒரு புளியங்குடி என்ற ஒரு நகரிலே இவ்வளவு பெரிய ஆலயம் இருக்கிறதா, இது நாள் வரை எங்களுக்கு தெரியவில்லையே என்று சொல்லி ஏங்கி சொல்பவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்று நம்முடைய இந்த உலக மீட்பர் ஆலயம் உயர்ந்தோங்கி இருக்கிறது. இதற்கு முதற் காரணமாக இருந்த அருட்தந்தை SM அருள்ராஜ் அவர்கள், அவருடைய சீரிய முயற்சி, அதற்கு முன்னால் அடித்தளமிட்ட அருட்தந்தை வியானிராஜ் இன்று விண்ணகத்தில் இருக்கிறார். இருந்து இந்த நிகழ்வை பார்த்து மகிழ்ச்சி கொள்வார். ஏனென்று சொன்னால் அவருடைய கனவு, அதற்கு அடுத்து வந்த அருட்தந்தையர்களுடைய முயற்சி இன்று நாம் ஆலயத்திலே மகிழ்வோடு இந்த இடத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இன்னும் எத்தனையோ மக்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடியதை நான் பார்த்திருக்கிறேன். மன அமைதியை தேடி வருவதை பார்க்கிறேன். தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற ஜெபிப்பதை பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் பல சமயத்தை சார்ந்தவர்களும் இங்கு வந்து
இளைப்பாரி செல்லக்கூடிய இடமாகவும் நம்முடைய ஆலயம் இருக்கிறது. அதற்கு காரணம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆலயம்தான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்த, முயற்சி எடுத்த அருட்தந்தையர்கள், உடன் பயணித்த உதவி பங்கு தந்தையர்கள், அதோடு உங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சி, நன்கொடையாளர்கள். நான் வந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட கேட்கின்ற பொழுது எதுவும் இல்லை என்று சொல்லாமல் முக மலர்ச்சியோடு கொடுக்கக்கூடிய நன்கொடையாளர்களை என்னால் இங்கு காண முடிகிறது. எல்லோருமே ஆச்சரியமாக கேட்கிறார்கள், வந்த இந்த 2 ஆண்டுகளிலே இவ்வளவு பணியா என்று கேட்கிறார்கள். அதற்கு காரணம் நன்கொடையாளர்களாகிய நீங்கள்தான். நீங்கள் கொடுத்த அந்த நன்கொடை தான் இன்று ஆலயமாக எழும்பி இருக்கிறது. எனவே இந்த ஆலயம் உருவாகுவதற்கு உழைத்த நன்கொடையாளர்களை நாம் நினைத்து பார்ப்போம். உழைத்த அருட்தந்தையர்களையும் நான் நன்றியோடு நினைத்து இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். இந்த நன்றி பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம். அவற்றிற்காக மனம் வருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவிகளை தினம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்திருந்தும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது மது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கும் புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்து இருபது இரக்கத்தின் கருவியாகவும் தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலை அகற்றினீர். பாலின் நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கை இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்க எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருளுமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்க விடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தொல்கிறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. ஐயா நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஒவ்வொரு ஆண்டும் உமது புனித கோவிலின் அர்ச்சிப்பை புதுப்பிக்கும் இந்நாளில் உம்மக்களின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். இங்கு நாங்கள் உமக்கு எப்பொழுதும் தூய்மையான வழிபாடு செலுத்தவும் மீட்பின் நிறைவை நாங்கள் பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் பணியில் புனித பவுலும் பர்னபாவும் கடவுளின் வார்த்தையை முதலில் யூதர்களுக்கு அறிவித்தார்கள். ஆனால் அவர்களோ அதை ஏற்க தகுதியற்றவர்களாய் ஆனார்கள். அதனால் அவர்கள் அருள் இழந்து போனார்கள். கடவுளின் வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருந்த புறையின மக்கள்
கடவுளை புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்கு நம்பிக்கை உடையவர்களானார்கள். நாமும் ஆவலோடு கேட்போம், நம்பிக்கை கொள்வோம், இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 14, அதைத் தொடர்ந்து 43 தொடங்கி 52 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 14, அதைத் தொடர்ந்து 43 தொடங்கி 52 வரை. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சியடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் உயிர் வாழ்வேன், உன்
துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நாளே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பதும் நடப்பதும் எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பதும் நடப்பதும் எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். நீ இல்லா வாழ்வில் நிம்மதியும் நிலையாயிருந்திடுமோ? உன்னருட்கொடையும் இல்லாமல் வாழ்வும் மலர்ந்திடுமோ? நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உன்னிடம் தானென்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அணைப்பில் மகிழ்ந்திடுவேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அணைப்பில் மகிழ்ந்திடுவேன். நீ என்றும் என்னுடன் இருப்பதனால் கலக்கம் எனக்கு இல்லை. கோட்டையும் அரணுமாய் காப்பதனால் எதற்கும் பயமும் இல்லை. கண்மணி போல என்னை காக்கும் தெய்வம் நீ என்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பதும் நடப்பதும் எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பதும் நடப்பதும் எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன்.
இரண்டாம் வாசக முன்னுரை. புனித யோவான் தான் கண்ட விண்ணக காட்சியை பற்றி இவ்வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். இம்மன்னக பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இறை வார்த்தையின்படி வாழ முற்படுகிறோமா? அப்படி வாழ்பவர்களுக்கு விண்ணகத்தில் இறைவன் அளிக்கும் பரிசு என்ன என்பதை இவ்வாசகத்தின் மூலம் வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 9, 14 மற்றும் 17 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 தொடர்ந்து 14 தொடர்ந்து 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்கள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகின்றார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் திருவசனங்கள் 27 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்தவர் என் தந்தையே. அவரிடமிருந்து அவர் என்னை விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, நமது ஆலயத்தை நாம் ஆண்டவருக்கு நேர்ந்தளித்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரது இரக்கத்தையும் அவரது பாதுகாப்பையும் வேண்டுகிறோம். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்த அருமையான நாள். எனவே கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவில் இனியவர்களே, ஆலயம் எதற்காக என்கிற கேள்வி பல நேரங்களில் நமக்கு எழலாம். ஒரு பெரும் புத்தி அல்லது பொது புத்தியிலிருந்து, பொதுவான ஒரு உலக வழக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம், கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிற ஆண்டவரை ஏன் ஆலயத்தில் மட்டும் தேட வேண்டும்? இந்த ஒரு சொல்லாடலை வைத்து தான் பலர் ஆலயத்திற்கு வருவதையே தவிர்க்கிறார்கள். கோயிலுக்கு வரலையா? ஏன் கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்காரா? கடவுள் எல்லா இடத்துலையும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் நம்மிடம் சொல்லுகிற பொழுது நமக்கு பதில் சொல்ல பல நேரங்களில் தெரிவதில்லை. விவேகானந்தரிடம் ஒரு மனிதன், ஒரு இளைஞன், நீங்கள் ஏன் கோவிலாக அலைகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், கோவிலில் கடவுள் இருக்கிறார். என்ன, இது கூட தெரியாதா உங்களுக்கு? கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லா இடங்களிலும் இருப்பார் அல்லவா? இது தெரியாத ஒரு இறைபக்தரா நீங்கள் என்று கேட்கிற பொழுது, ஆஹா, அதை நான் மறந்துவிட்டேனே அப்படின்னு சொல்லி, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி எடுத்துகிட்டு வரியா என்று கேட்கிறார். அவன் சென்று, உடனடியாக உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு குவளையிலே தண்ணீர் கொண்டு வந்து விவேகானந்தரிடம் கொடுக்கிறார். அவர் சொன்னாராம், நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், குவளையை கேட்கவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் சொன்னான், என்னையா, இப்போ தானே சொன்ன, ஒரு அறிவாளி மாதிரி பேசுறது இல்லையா? தண்ணீரை எப்படி எட்டு வர்றது? அதற்கு ஒரு குவளை தேவை இல்லையா என்று கேட்கிறான். விவேகானந்தரும் சொன்னாராம், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், ஆனால் அதை எடுத்து வருகிற குவளை போல ஆலயம் இருக்கிறது. தண்ணீரை கேட்கிற பொழுது தண்ணீரை தாங்கி வருக ஒரு குவளை தேவைப்படுவது போல ஆண்டவருடைய பிரசன்னம் உலகம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் அதை குறிப்பிட்ட இடத்தில் தாங்கிக் கொள்வதற்கான ஒரு இடம் இருக்கிறது, ஒரு குவளை இருக்கிறது, அதுதான் ஆலயம் என்று சொன்னார். இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தாலும் கடவுளுடைய சிறப்பு தன்மையை உணர்வதற்கான ஒரு சிறப்பு தளம் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறதை நாம் உணர்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய இருத்தலை, கடவுள் நமக்கு தருகிற அருளையும் ஆசீர்வாதத்தையும் அடையாளப்படுத்துகிற ஒரு சிறந்த இடம் ஆலயம். இந்த ஆலயத்தில் நம்ம ஆண்டவரை தரிசிக்கிற பொழுது நாம் உண்மையில் அதை உணர்கிறோம். வேறு எந்த இடத்திலிருந்து நாம் ஜெபித்தாலும் நமக்கு வராத ஒரு ஆறுதல் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்காமல் கூட ஏற்படுகிறது. வீட்டிலிருந்து பல நேரங்களில் நாம் ஜெபிக்கலாம், பிற இடங்களிலிருந்து நாம் ஜெபிக்கலாம். அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு விதமான தயக்கமும் பதட்டமும் இருக்கிறது. ஆனால் ஆலயத்திற்கு வருகிற பொழுது பலர் தூங்க கூட செய்வாங்க. தூக்கமே வராத மனிதர்கள்லாம் திருப்பலியில் தூங்குவாங்க. ஏனென்றால் இந்த இடம் கடவுளுடைய இடம். கடவுள் நமக்கு ஆறுதலை தருகிற இடம், கடவுள் நமக்கு ஆற்றலை தருகிற இடம், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். இனியவர்களே, இந்த நேரத்தில் ஆலயத்தினுடைய தன்மைகளை பற்றி சற்று யோசித்து பார்ப்போம். இனியவர்களின் இன்றைய 2ஆம் வாசகம் சொல்கிறது, அரியணையில் இருக்கிற ஆட்டுக்குட்டி அவர்களோடு தங்கும். ஆண்டவர் விண்ணகத்தில் இருக்கிறார். அந்த விண்ணகத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மோடு வாழ்வதற்கான ஒரு சிறந்த இடம் ஆலயம். ஏனென்றால் இந்த ஆலயத்தில் இறைமக்கள் குழுமி இருக்கிறார்கள்.
குறிப்பாக திருப்பலி நேரங்களிலே 4 இடங்களில் கிறிஸ்து பிரசன்னமாகிறார் என்று சொல்லி திருச்சபை சொல்கிறது. எங்கு? இறை மக்கள் மத்தியில் முதலாவதாக. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். எனவே கிறிஸ்துவின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கிற இறை மக்களின் நடுவில் இயேசு பிரசன்னமாகிறார். 2வது, இறை வார்த்தையில் இயேசு பிரசன்னமாகிறார். 3வது, தனது உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கிற அந்த நற்கருணையிலே இயேசு பிரசன்னமாகிறார். 4வது, திருப்பலியை நிறைவேற்றுகிற குருவானவரில் இயேசு பிரசன்னமாகிறார். அப்படி என்றால் இந்த 4 தலங்களில் இயேசு பிரசன்னமாகிறதை ஆலயத்தில் உணர்கிறோம். எனவே ஆலயத்தில் ஆண்டவர் நம்மோடு வாழ்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆலயத்தை ஏன் உயரமாக கட்டுகிறோம்? இது அரச காலத்தில் உள்ள பின்னணியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அரசர்கள் மிகப்பெரிய கோட்டைகளை கட்டுவார்கள். அந்த கோட்டையின் உச்சத்திலே அவர்கள் கோபுரங்களை கட்டுவார்கள். அந்த கோபுரத்தின் உச்சியிலே அவர்கள் ஒரு கொடியை நாட்டுவார்கள். ஏன் இவ்வளவு பெரிய கோட்டைகளை கட்ட வேண்டும்? அதற்கு மேல் ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும், அதற்கு மேல் ஒரு கொடியை நாட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த கொடி எவ்வளவு தூரம் தெரிகிறதோ அவ்வளவு தூரம் அந்த அரசரின் ஆட்சி உள்ளது என்பதற்கான அடையாளம் அது. ஆலயத்தை நாம் பிரம்மாண்டமாக கட்டி அதற்கு மிகப்பெரிய கோபுரம் வைப்பதற்கான காரணமும் அதுதான். எந்த இடத்திலிருந்து இந்த கோபுரம் தெரிகிறதோ அதுவரை அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருடைய ஆட்சி இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது. கிறிஸ்து அரசர் உலகம் முழுவதும் ஆளுகிறார். இந்த புளியங்குடியில் இவ்வளவு பெரிய ஆலயத்தில் அவருடைய ஆலயம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கோபுரத்தை பார்க்கிற இடத்திலிருந்து அவருடைய ஆட்சி தொடங்குகிறது. ஒரு அரசருடைய ஆட்சியில் எல்லா மக்களும் இருப்பார்கள். அரசருக்கு பிடித்தவர்கள், அரசருக்கு பிடிக்காதவர்கள், அரசரை பிடித்தவர்கள், அரசரை பிடிக்காதவர்கள், வரி கட்டுபவர்கள், வரி கட்ட மாட்டேன் என்று சொல்பவர்கள், கிளர்ச்சி செய்பவர்கள், துரோகிகள் அனைவருமே இருப்பார்கள். 2ஆம் வாசகம் சொல்கிறது, அரியணையில் எல்லா வகையான மக்களும் இருந்தார்கள். எனவே இந்த ஆலயம் குறிப்பிட்ட மக்களுக்கானது என்று அல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ அனைவருக்குமானது இந்த ஆலயம். இந்த கோபுரம் தெரிகிற வகையில் இருக்கிற எல்லா மக்களும் கிறிஸ்து அரசருடைய மக்கள். அவர்களுக்காகத்தான் இந்த ஆலயத்தில் கிறிஸ்து அரசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனியவர்களே, அவர் வெறுமனே வாழவில்லை. நற்செய்தி சொல்வது போல, நான் உங்களை எனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன், எவராலும் உங்களை என்னிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை இறுக பிடித்து இருக்கிறார், நம்மை அரவணைத்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். இனி இவர்களே, ஆலயத்தை நேர்ந்தளித்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நினைத்து பார்ப்பதற்கான காரியம் என்ன? கடவுள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்குத்தான். ஒரு எளிய ஆலயத்திலிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு ஆண்டவர் குடிவந்திருப்பது அவருடைய பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக அல்ல. என்னுடைய இதயம் விசாலமானது, அது ஒவ்வொரு நாளும் விரிந்து கொண்டே இருக்கிறது. புலம்பல் நூல் சொல்வது போல, ஆண்டவருடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை, காலை தோறும் அது புதுப்பிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய இதயம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் எண்ணற்ற மக்களை அரவணைத்து கொண்டே இருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இனி அவர்களே, இந்த ஆலய நேர்ந்தரிப்பு விழாவிலே இந்த பலியில் கலந்து கொண்டிருக்கிற நம் பொருட்டு அவருடைய ஆட்சி இருக்கிற ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற எல்லா மக்களையும் கிறிஸ்து அரசர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். அவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார்.
வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்முடைய விருப்பங்கள், தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். நல்ல மேய்ப்பனே எம் இறைவா, எம் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, இறை ஆட்சியின் மதிப்பீடுகளாகிய நீதி, நேர்மை, உண்மையை கொண்டு நீர் விரும்பும் எம் திருச்சபையை வழிநடத்த உமது அருள் அவரோடு இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் பணி வாழ்வில் ஏற்படும் தடைகள், இடர்பாடுகள், நிறைவற்ற மனநிலை, உடல் உள்ள சோர்வு அனைத்தையும் கடந்து உம் அன்பு சீடர்களை போன்று உற்சாகமுடன் நற்செய்திப்படி ஆற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயன் நானே என்று கூறிய எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து தன்னலமற்றவர்களாய் மக்கள் அனைவருக்கும் அரசின் நீதியும் உதவியும் கிடைத்திட உம் அரசின் தூதுவர்களாகவும் நல்ல ஆயனாகவும் மக்கள் அனைவரையும் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆலயம் என்பது இறைவன் வாழும் இல்லம் என்பதை தனது வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து காட்டிய அன்பு இயேசுவே, ஒரே நேரத்தில் எண்ணற்ற மக்கள் கூடி ஜெபிக்கக்கூடிய அளவில் மிக பெரிய ஆலயத்தை உருவாக்க பல அருள் தந்தையர்களின் வழிகாட்டுதலில் அமைத்து கொடுத்த உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, இவ்வாலயம் உருவாக உழைத்த அருள் தந்தையர்கள், நன்கொடையாளர்கள், பங்கை சார்ந்த அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, வார்த்தையாலும் உள்ளத்தில் எண்ணத்தினாலும் நாங்கள் உம்மிடம் எடுத்துரைத்த எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, என்னை தந்தேன் ஏற்பாய். குறைகள் இருந்தால் கனிவுடன் ஏற்பாய் தயவாய். இறைவா, இறைவா, என்னை தந்தேன் ஏற்பாய். குறைகள் இருந்தால் கனிவுடன் ஏற்பாய் தயவாய். நிறையோடும் குறையோடும் தருகின்றேன். இருப்பது போல் நானே வருகின்றேன்.
இறைவா ஏற்கணுமே, குறைகள் தீர்க்கணுமே. இறைவா இறைவா என்னையே தந்தே ஏற்பாய். ஆவேலின் மாசற்ற காணிக்கை போல் எந்தன் மனமோ அமையவில்லை. ஆபிரகாம் மகனையே அழித்தது போல் தியாகத்தில் திளைத்திடும் திராணி இல்லை. தகுதி இல்லாமல் தருகின்றேன், இசைந்தம்மை ஏற்றிடுவாய். இறைவா 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 என்னையே தந்தேன் ஏற்பாய். குறைகள் இருந்தால் கனிவுடன் ஏற்பாய் தயவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மனைப்பழி எல்லாம் வள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது இல்லத்தை மாட்சியாலும் தூய்மையாலும் நிரப்ப நீர் திருவிழம் கொண்ட இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதனால் என்றும் உமக்கு ஏற்புடைய பலிபொருளாக மாற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் கட்டி எழுப்பிய இந்த கோவிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் குடும்பத்துக்கு உதவி செய்ய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலில் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றீர். ஏனெனில் உமது உயிருள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமை அடையும் வரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை பல்வேறு உறுப்புகளான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு உமது மாட்சியின் கோவிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் அன்றனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். நேரம் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான், நீல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான். காலம் தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே, என் இயேசுவே அபயம் நீ தர வேண்டுமே. அருகில் நீ வர வேண்டுமே.
மறைந்தோடுதே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொற்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றோடு என்னை ஏவிடும். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் உலக மீட்பனுடைய ஆலயம் கட்டிய 10வது ஆண்டு விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றியவர் அருட்தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய பங்கினுடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை. எனவே தந்தை அவர்களுக்கு கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று இந்த நாளிலே நமது இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தவர் அருட்தந்தை சகாயவேந்தன் அவர்கள். தந்தை அவர்கள் சுல்தான்பேட்டை என்ற மறைமாவட்டத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பாலக்காடு, கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மறை மாவட்டம். இந்த நாளில் நமது மத்தியிலே நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கும் நாம் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடனே உடனடியாக விபிஎஸ் கலை நிகழ்வுகள் நடைபெறும். எல்லா அன்பிய இறைமக்களும் உணவு கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சாப்பாடெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து வச்சிங்கன்னா வந்திருக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். கொண்டு வந்திருக்கிறீங்களா? வாங்க, கொண்டு வந்து முன்னாடி வைங்க. கொண்டு வாங்க. அன்பியமா வைங்க. எந்தெந்த அன்பியன்னு சொல்லிட்டு வைங்க. சும்மா கொண்டு வாங்க, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. மணி 7:30 தாண்டிடுச்சு. மத்தேயு அன்பியம், மத்தேயு அன்பியம், அதுக்கடுத்து வாங்க யோவான் அன்பியம் இருக்குங்களா? யோவான் அன்பியம், சரி. வேற ஏதாவது அன்பியத்தில் இருந்து? சரி. பவுல் அன்பியமா? வாங்க. தோமா அன்பியத்திலேருந்து வராங்க. தோமா அன்பியம் பரவாயில்ல. பங்கு தந்தையினுடைய பேச்சை மதித்து 3 அன்பியம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இருக்கக்கூடிய 7 அன்பியங்களில் 3 அன்பியம் வந்திருக்குது. மகிழ்ச்சி. மற்ற 4 அன்பியங்கள் வர்றதுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் வீட்டில். இருந்தாலும் மகிழ்ச்சி. இந்த 3 அன்பியங்களுக்குள்ளேயே கலந்து உணவு உட்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாங்க. ஒரே நிமிஷம் உட்காருங்க. அறிக்கை வாஸ்தவம். ஓகே. திருமண அறிக்கை. துரைசாமியாபுரம் பங்கு
கோமதி முத்துப்புரத்தில் இருக்கும் திரு சாமிநாதன், திருமதி கல்யாணி இவர்களது மகன் பாபு என்பவருக்கும், புளியங்குடி பங்கு நகரத்தில் இருக்கும் திரு முருகையா, திருமதி அன்னத்தாய் இவர்களது மகள் சங்கீதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது இரண்டாவது ஓலையாகும். முளங்குடி பங்கு முளங்குடியில் இருக்கும் திரு குழந்தைசாமி, திருமதி ஆரோக்கிய மேரி இவர்களது மகன் ரோகன் சார்லஸ் என்பவருக்கும், புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் திரு அந்தோணிராஜ், திருமதி பூமாரி இவர்களது மகள் ஸ்டெல்லா மேரி என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது இரண்டாவது ஓலையாகும். சங்கரன் கோவில் பங்கு சங்கரன் கோவிலில் இருக்கும் திரு ஸ்டீஃபன் தம்பித்துரை என்பவருக்கும், திருமதி மரகதமேனி இவர்களது மகன் ஷியாம் என்பவருக்கும், புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் திரு அருள் ஜோசப்ராஜ், திருமதி ரூபி இவர்களது மகள் ஸ்னேகா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது இரண்டாவது ஓலையாகும். மீனாட்சிபுரம் பங்கு மாங்குடியில் இருக்கும் திரு பிலிப் அந்தோணி, திருமதி பாத்திமா இவர்களது மகன் லாரன்ஸ் என்பவருக்கும், புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் திரு ஜோசப்ராஜ், திருமதி ஜோஸ்பின் இவர்களது மகள் நித்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது முதல் ஓலையாகும். இத்திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்குத்தந்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டியது நமது கடமையும் பொறுப்பும் ஆகும். ஞாயிறு அறிக்கை. மே மாதம் தேவ மாதாவின் வணக்க மாதம். வருகின்ற ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்கு ஆலயத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருப்பலி விவரங்கள்: திங்கள், புதன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய 4 நாட்களும் காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். செவ்வாய் மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். வியாழன் அன்று பங்காலயத்தில் திருப்பலி இல்லை. திங்கள், புதன், வெள்ளி, சனி ஆகிய 4 நாட்களும் காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். செவ்வாய் மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். வியாழன் அன்று பங்காலயத்தில் திருப்பலி இல்லை. கிளை கிராமங்களில் நடைபெறக்கூடிய திருப்பலி விபரம்: வருகின்ற வெள்ளி அன்று மாலை 6:30 மணிக்கு வெள்ளை கவுண்டன்பட்டியில் துயலூர்து அன்னை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்களும் நவநாள் பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெறும். இத்திருநிகழ்வுகளில் அன்புடன் பங்கு பெற்றுக்கொள்ள அழைக்கும் அருட்தந்தை எட்வின்ராஜ் அவர்கள், பங்குத்தந்தை, புளியங்குடி. ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு விண்ணக தோட்டம் ஆலயத்தில் திருப்பலி. இன்று திருப்பலியை சிறப்பித்த பவுல் அன்பிய குடும்பங்களுக்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகிறோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்போர் மீட்பர் ஆண்கள் குழுவினர். கடந்த ஞாயிறு திருப்பலியில் நீங்கள் கொடுத்த காணிக்கை ரூபாய் 5480. நன்றி. பங்கு ஆலய சப்பரப்பணிக்காக கடந்த வாரத்தில் நன்கொடை கொடுத்தவர்கள்: திரு ஸ்டீஃபன் ராஜ் ஸ்டெல்லா குடும்பத்தினர் விண்ணகத்தோட்டம் ரூபாய் 25,000, திரு மிக்கேல் ராஜ் ஜோசப் மேரி புன்னைவனம் ரூபாய் 500, திரு பவுல்ராஜ் பேதுரு அன்பியம் ரூபாய் 4,000, திரு ஜோதிமுத்து விஜயா யோவான் அன்பியம் ரூபாய் 8,000, திரு கண்ணன் ஆசிரியர் ரூபாய் 1000, திரு ஜேடன் வைக் லூக்கா அன்பியம் ரூபாய் 5,000, திரு ஆண்டனி திருமதி ஜெயா யோவான் அன்பியம் 5 மூடை சிமெண்ட், திரு அகஸ்டின் பெயிண்டர் பாம்பு கோவில் சந்தை ரூபாய் 1,500, திரு ஜான் ஜோக்கிம் மத்தேயு அன்பியம் ரூபாய் 2,500, திரு ஆண்டனி அருள்ராஜ் பிரியா கேரளா ரூபாய் 5,000, திரு மரியராஜ் மரிய புஷ்பம் ஸ்டெனிலா மத்தேயு அன்பியம் ரூபாய் 10,000, செயின்ட் மேரிஸ் மருத்துவமனை சிந்தாமணி ரூபாய் 10,000, பெயர் வெளியிட விரும்பாத நபர் ரூபாய் 4,000, திருமதி பாத்திமா மேரி சபரிராஜ் பேதுரு அன்பியம் ரூபாய் 5,000. கடந்த வார வரவு ரூபாய் 81,000. சப்பர பணிக்காகவும் சப்பர நிலைய பணிக்காகவும் மேலும் தேவைப்படும் தொகை ரூபாய் 2,50,000. நன்கொடையாளர்கள் நன்கொடை கொடுத்து உதவ அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமக்கு என அர்ச்சிக்கப்பட்ட மக்கள் உமது ஆசியின் கனிகளையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு இவ்விழா உடல் உழைப்பின் பயனால் அருள் வாழ்வின் கொடையாக அவர்களுக்கு அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்கு தலைவணக்கவும். இன்றைய கோவிலின் நேர்ந்தளிப்பு நினைவாக உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது தமது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிவாராக. பிரிந்து சிதறுண்டு கிடக்கும் மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை நீங்கள் பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது உணவானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. உணவு மந்திரித்த பின்பு உணவுக்கு உரியவர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியம் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியம் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியம் அருளும் சேர்ந்து வந்தால்